விஜய்க்கு எதிராக களத்தில் குதித்த கலாநிதி மாறன். பராசக்தி ஆடியோ லான்ச்சை வைத்து டார்கெட். சூடு பிடிக்குதே. விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதியும், சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் போட்டி ஒரு பக்கம் இருக்க, இரண்டு படங்களோட இசை வெளியீட்டு விழாவை வைத்தும் போட்டி ஆரம்பித்து விட்டதாக தொழிலதிபர் கலாநிதி மாறன் இந்த போட்டிக்காக களத்தில் குதித்திருப்பதாகவும் பெரும்பாலான ரசிகர்கள் கருத்துறாங்க. வினோத் இயக்கத்துல விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை சம்பாதித்திருக்கிறது. இந்த படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதால விஜயோட ரசிகர்கள் இதனை திருவிழா மாதிரி கொண்டாடுவதற்கு தயாராகி வராங்க. சமீபத்துல மலேசியால நடந்த இசை வெளியீட்டு விழாவிலேயே அதுக்கான அச்சாரத்தை பார்க்க முடிந்தது. மொத்தமா 80,000க்கும் மேற்பட்டோர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதாக கூறப்படுது. இதுவரைக்கும் படத்தோட வியாபாரம் நல்லபடியா முடிந்திருப்பதாகவே திரைத்துறையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது. ப்ரீ பிசினஸில் பட்டையை கிளப்பியிருக்கும் ஜனநாயகன் கண்டிப்பா ரிலீஸுக்கு பிறகு செய்ய போகும் வசூலில் தரமான சம்பவத்தை செய்யும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் அதீதமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு இடைஞ்சலா சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. முதலில் பராசக்தி படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா என்ன நடந்ததோ தெரியல. 4 நாட்களுக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அமரன் படத்தோட மெகா வெற்றி சிவாவுக்கான மார்க்கெட்டை மேற்கொண்டு உயர்த்தியிருக்கு. இதன் காரணமா ஜனநாயகன் வசூலுக்கு பராசக்தி வசூல் கண்டிப்பா டஃப் கொடுக்கும் அப்படின்னு தான் திரைத்துறை வல்லுநர்களால கணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில ஜனவரி 3ஆம் தேதி பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது. இதுல ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் என்று பரவிய தகவலை திட்டவட்டமாக மறுத்திருக்காரு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன். இதுக்கடையில ஜனநாயகனுடன் போட்டி போடும் முடிவை சிவாதான் எடுத்தார் என்று கடந்த சில வாரங்களாக பரவிய தகவல்களையும் திருப்பூர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மறுத்திருக்காங்க. இந்த நிலைமையில புதிய கருத்து ஒன்று ரசிகர்களிடையே எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மலேசியால நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை ஜீ நிறுவனம் ஜி5 OTT தளத்துல ஜனவரி 4ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு ஒளிபரப்புது. அதே நாள் பராசக்தி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை சன் டிவியில மாலை 3 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. இதனை பார்த்த ரசிகர்களோ ரிலீஸில் தான் போட்டி என்று பார்த்தால் ஆடியோ லான்ச் ஒளிபரப்பிலேயே போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள். டிஆர்பியில் விஜய் தொடர்பான நிகழ்ச்சியை ஓடவிடத்தான் சன் டிவி நிறுவனர் கலாநிதி மாறன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று கூறவே ஆரம்பித்து விட்டார்கள். ரசிகர்களின் கருத்துப்படி பார்க்கையில் கலாநிதி மாறனும் இந்த போட்டியில் குதித்திருப்பதால் ஜனநாயகன் vs பராசக்தி போட்டி சூடு பிடித்திருப்பதாகவே பார்க்கப்படுது.